ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பெண்ணின் வயிற்றில் கரு உருவாகி 10 மாதம் கர்ப்பத்தில் தங்கியிருக்கும் போது அந்த கருவின் வளர்ச்சிக்கு கடவுளின் ஆசி அவசியம். குழந்தைக்காக சிலர் தவமிருக்கின்றனர். வரமாக கிடைத்த குழந்தை கர்ப்பத்தில் ஆரோக்கியமாக வளர கர்ப்பம் தரித்தது முதல் ஒவ்வொரு மாதமும் அந்த கருவை ஆளுமை செய்யும் கிரகத்துக்குரிய தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. இதன் செய்தியைதான் இந்த பதிவில் இங்கே நாம் காண இருக்கிறோம். முதல் மாதம் கரு உருவாகும். இதற்கு காரக கிரகம் சுக்கிரன் அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீ புவனேஸ்வரி, ஸ்ரீ லட்சுமி மற்றும் இந்திராணியை வணங்கலாம். இரண்டாவது மாதம். இந்த மாதம் கரு சற்று மென்மை தன்மையை அடைந்திருக்கும். இதற்கு காரக கிரகம் செவ்வாய் அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீ முருகனையும் க்ஷேத்திர பாலகர்களையும் வணங்க வேண்டும். மூன்றாவது மாதம் குழந்தையின் கை கால்கள் உருவாகியிருக்கும். இதற்கு காரகிரகம் குரு அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வங்கள் இந்திரன், பிரம்மா மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். நான்காவது மாதம் குழந்தையின் எலும்பு மற்றும் நரம்பு உருவாகும் மாதம். இதற்கு காரக கிரகம் சூரியன் அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமானை வணங்கினால் கரு நல்ல வளர்ச்சி பெறும். ஐந்தாவது மாதம் குழந்தையின் தோல் மூலம் உடலமைப்பு உருவாகிக் கொண்டிருக்கும். இதற்கு காரக கிரகம் சந்திரன் அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீ கௌரி மற்றும் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்க வேண்டும். ஆறாவது மாதம் குழந்தையின் அங்கம், ரோமம், நகம் உருவாகும். இதற்கு காரக கிரகம் சனி அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ பைரவர் மற்றும் ஸ்ரீ விநாயகரை வழிபடவும். ஏழாவது மாதம் பிராணன் உருவாகும். இதற்கு காரக கிரகம் புதன் அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணுவை வணங்க வேண்டும். எட்டாவது மாதம் கருவின் உடல் வளர்ச்சி பெருகும். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீவிநாயகரை வணங்க வேண்டும். ஒன்பதாவது மாதம் கரு முழு வளர்ச்சி பெற்றிருக்கும். இதற்கு காரக கிரகம் சந்திரனே அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கௌரி மற்றும் துர்க்கையை வழிபட வேண்டும். பத்தாவது மாதம் குழந்தை பிறந்து விடுவதால் ஆத்ம பலம் பெறும். இதற்கு ஆத்ம காரகனான சூரியன் அதிபதி. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.